ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துருக்கிறது விவி தமிழ் ரியாக்ஷன் சேனல். விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் என் தம்பியும் வந்து ஒரு சேனல் வச்சுருக்காரு, YT_கண்ணன். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சேனல்லையும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையன் படத்துலேருந்து உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேட்டையன் இன்றைக்கி வந்து ஒரு ஹாட் டாப்பிக்கே வந்து இந்த படத்தை பற்றி தாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரு அமிதாப் பச்சன், ரித்திகா சிங், அபிராமி, இது போல் பல ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அட்டகாசமான வந்து ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தலைவர் படம் உங்களுக்கு தெரியும், நார்மலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் வேல்யூ உள்ள படங்களாக இருக்கும். கண்டிப்பாக மெசேஜ் இருக்கும் ஒரு படத்தில், பட் இருந்தாலும் சின்ன மெசேஜ் கொடுப்பாரு. பட் மோர் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் தான் படத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம தலைவர் படம் பொதுவாக நம்ம ரசிகர்கள் வந்து என்ன வந்து எதிர்பார்ப்பாங்கன்னா, தலைவர்கிட்ட அவரோட வாக்கு, அவரோட ஸ்டைலு, அவரோட வந்து டைலாக் பேசுகிற டெலிவரி, ஃபைட்டு, இதெல்லாம் தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ஜென்ரலாக தலைவர் படத்தை பார்ப்போம். பட் அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, டிஜி ஞானவேல் அவர் வந்து அவரோட மேக்கிங் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஆடம்பரமாக, ரொம்ப கமர்ஷியலாலாம் இருக்காது. அவர் படத்தில் வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் சோஷியல் மெசேஜ் ஒன்று கொடுப்பாரு. பட் ரொம்ப மோஸ்ட்லி வந்து லைவ்லியாக தான் இருக்கும். அதாவது வந்து படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை, ஆழமான கருத்தை வந்து கண்டிப்பாக வந்து அதில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மேக்கிங் ஸ்டைல் இது வந்து டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் இணையும் போதே வந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், எப்படி வந்து டிஜி ஞானவேலால் நம்ம தலைவருக்கு வந்து ஒரு படம் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு. பட் இதே டவுட்டு தான் வந்து தலைவருக்கும் வந்திருக்கு ஆக்சுவலாக. பட் அவரோட ஜெய் பீம் படம் பார்த்துட்டே வந்து ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக ஐஸ்வர்யா தனுஷ்கிட்டையும் வந்து சொல்லியிருக்காரு தலைவர், இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எதேச்சியாக வந்து நம்ம ஞானவேல் வந்து ஒரு நாள் ஐஸ்வர்யா தனுஷ்கிட்ட வந்து ஃபோன் பேசும்போது, அப்போ நான் எப்போ தலைவர் பார்க்கலாம், ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் நல்ல ஒரு சப்ஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணுங்கள், அப்பா அவங்க பற்றி நிறையா சொன்னார், உங்கள் படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார் ஜெய் பீம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரொம்ப வந்து ஹாப்பி ஆகிடுச்சு. சார் கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்லைன் ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணிட்டு வந்து சொல்லியிருக்காரு. தலைவரோட அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து சொல்லியிருக்காரு. சொன்னோடனே வந்து தலைவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ரொம்ப வித்தியாசமாக ஒரு ஸ்கிரிப்ட் இருந்ததுனால உடனே வந்து ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் உடனே தலைவர் வந்து முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு டிஜி ஞானவேல்கிட்ட. ஜென்ரலாக உங்கள் படம் வந்து மெசேஜ் சொல்கிற படம், எந்த பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து கமர்ஷியல் மூவியாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கான படமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் உங்களுக்கான ஒரு படமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுங்கள் இந்த படத்தை. ஸோ த்ரூ அவுட் உங்கள் ஸ்டைலில் ரெடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து எனக்கு வந்து செட் ஆகாது, என் ஃபேன்ஸுக்கு அது வந்து செட் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை கருத்தில் கொண்டு ஸோ டிஜி ஞானவேல் பார்த்தீங்கன்னா பக்காவாக இந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு ஈக்குவல் பேலன்சிங்காக கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அதாவது தலைவரோட மாசம் எந்த விதத்துலையும் குறையாது, அதே சமயத்தில் வந்து டிஜி ஞானவேலோட அந்த கிளாஸ், அதாவது அந்த முக்கியமான மெசேஜ், அந்த ஒரு லைவ்லினஸ், அதுவும் இதுவும் குறையாத மாதிரி வந்து ஸ்கிரிப்டை வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ டிஜி ஞானவேலே இது வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு, நான் இது வந்து ஒரு கிடைச்ச ஒரு ஜாக் பாட்டு, இதை நான் மிஸ் பண்ண விரும்பலை, என்னோட கண்டென்ட்டும் இருக்கும், அதே சமயத்தில் இது ஒரு மாஸ் ஹீரோ வந்து நம்ம தலைவர் மாதிரி வந்து ஒரு மாஸ் ஹீரோ பண்ணால் இந்த சப்ஜெக்டை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளாஸாகவும் இருக்கும், அதே சமயத்தில் தலைவருக்கு உண்டான மாசாகவும் இருக்கும், அது மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருமே வந்து சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களும் எல்லாமே அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். ஏன்னா தலைவர் வந்து எப்போவுமே ஒரு கமர்ஷியல் டேரக்டரோட மட்டும்தான் வந்து அசோசியேட் ஆவார். பட் டிஃப்ரெண்ட்டாக இப்போ உள்ள ரீசன்ட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து நிறையா புதுசாக எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதில் ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட். ஸோ வேட்டையன் வந்து அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக கொடுக்க போகிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபமாக வந்து வேட்டையனோட வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்துருப்பீங்க, அப்புறம் செகண்ட் சிங்கிள், அப்புறம் வந்து டீசரு, அதுவும் பட்டையை கலப்புற அளவுக்கு வந்து எல்லாருமே பயங்கரமாக ரசிக்கிற அளவுக்கு வந்து எல்லாமே வந்து ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஹாட் டாபிக் வந்து வேட்டையன் பற்றியான ஹாட் டாபிக் தான் வந்து யூடியூப்பை திறந்தாலே போயிட்டுருக்கு. ஸோ செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அதில் நடித்தவங்க எல்லாமே வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரக்ஷனாக இருக்கட்டும், ஸோ அந்த படத்தில் நடித்த நம்ம முக்கியமாக வந்து இவங்க ஹீரோயின் மஞ்சு வாரியர், ஸோ அவங்க வந்து ஸ்பெஷலாக நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த கலை இயக்குனர் வந்து அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து கதிர், அவரும் வந்து நிறைய வந்து விஷயங்களுக்கு பகிர்ந்துட்டார். இது போல் பல பேர் இது ரொம்ப சந்தோஷமாக இந்த படத்தை பற்றி பகிர்ந்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லோரும் நினச்சபடி கண்டிப்பாக இந்த படம் அட்டகாசமாக வருங்கிறதுல எந்தவித டவுட்டும் இல்லை. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்டேட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஸோ சமீபமாக வந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது நான்
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பேலன்சிங்காக இருந்தது. தலைவரோட மாதம் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதே சமயத்தில் ஒரு முக்கியமான மெசேஜ் கண்டிப்பாக வந்து உள்ளே வச்சிருக்காரு அப்படிங்கிறது அந்த டீசரை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ முக்கியமாக அமிதாப் பச்சனும் இதில் வந்து நடிச்சிருக்கிறதுனால ஸோ தலைவர் அமிதாப் பச்சன் 2 பேரும் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கான். பயங்கர எக்ஸ்ட்ரானரியாக இருக்குமா, தேட்டரே வந்து அப்படியே வந்து கையை தட்டி அந்தளவுக்கு வந்து ஆரவாரம் பண்ணுவாங்களாம். அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கு அந்த தலைவருக்கும் அமிதாப் பச்சனுக்கும். ஸோ அந்தளவுக்கு பக்காவாக சப்ஜெக்ட் வந்துட்டு இருக்கு. ஆனால் நம்ம டீசரை பார்த்த நிறைய பேர் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் வந்து கொஞ்சம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மைனஸாக வந்து பார்த்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அமிதாப் பச்சனோட குரல். அமிதாப் பச்சனுக்கு வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் அதுக்கு குரல் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் நம்ம தமிழில். ஸோ வந்து அதுவே வந்து ஒரு மாதிரி வந்து ஆடாக இருக்குது. அது சேரவே இல்லை அமிதாப் பச்சனோட வாய்ஸ் இதுக்கும் அந்த நடிப்புக்கும் இவரோட குரலுக்கும் வந்து சேரவே இல்லை. நிறைய பேருக்கு பார்க்கும்போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. என்னடா இது அமிதாப் பச்சனை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோம். ஸோ பழைய படத்தில் இப்போ டப்பிங் படத்துலாம் நிறையா வந்து அமிதாப் பச்சனுக்குனே ஒருத்தர் வாய்ஸ் கொடுப்பாங்க. இல்லை வந்து ஹிந்தி படத்துலாம் அவர் தான் வாய்ஸ் வந்து பேசுவார். அது ஹிந்தி முக்கியமாக இது நமக்கு கூட வந்து சரி ஒரு பக்கம் ஒத்துண்டாலும் கூட இது வந்து ஹிந்தி ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆவாங்க. ஏன்னா அமிதாப் பச்சனோட குரல் இல்லாத போது அவங்க வந்து ஒரு மாதிரி வேறு யாரோ நடிக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ அதனாலே இன்றைக்கி வந்து இப்போ படத்தில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்பிங்கில் வந்து திரும்பி ரீஒர்க் பண்ணுறாங்க. பர்டிகுலராக அமிதாப் பச்சன் வாய்ஸை வந்து ஏஐ மூலியமாக வந்து திரும்பி அவர் வாய்ஸை வந்து அவரோட வாய்ஸே டெக்ஸ்சர் கொடுக்கலாமா, இல்லை அமிதாப் பச்சனை மாதிரியே பேசுகிற மாதிரி யாராவது டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வந்து கூட்டின்னு வந்து டப்பிங் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ நம்ம பேசுகிற நேரத்துக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட்டு. ஸோ ஏன்னா 10ஆம் தேதி வந்து படத்தை வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சும் சும்மா அட்டகாசமாக நடந்தது. அது ஆஸ் யூஷுவல் தலைவர் பேச்சும் நம்ம வந்து அது அட்டகாசமாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுக்கும் வந்து அவர் எப்படி இவ்வளோ புது புது இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு சுவாரஸ்யமாக பேசுகிறாருங்கிறது அது வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவரால் மட்டும்தான் அது மாதிரி கொடுக்க முடியும். ஒரு 1 hour ஸ்பீச்சாக இருந்தாலும் கொஞ்சம் கூட போர் அடிக்காத அளவுக்கு வந்து அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ வந்து நம்ம உங்களை போல் நானும் வந்து ஒரு ஆரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை விஷயமா நீங்கள் வந்து என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க? பரவாயில்லையா அமிதாப் பச்சன் வாய்ஸ் பிரகாஷ் ராஜ் கொடுத்தது வந்து நல்ல போல்டான வாய்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை அந்த வாய்ஸ் வந்து மாற்றுறது கரெக்டு தானா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக கொடுங்க. ஸோ இது போல் மேலும் பல அப்டேட்ஸ் நான் உங்களுக்காக வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம உங்களை போல் நானும் வந்து வெறித்தனமாக காட்டுட்டு இருக்கேன் வேட்டையனுக்காக. இது போல் இன்னொரு ஷோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.